நாளைக்கு நான் கன்ஃபார்மாக பேப்பர் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? இன்னிலேருந்து நான் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கீங்களா? நம்மளை எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்குது, பண்ணுறது ஒன்றா இருக்குது. இது ஏன்ட்டு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். அப்படின்னா என்னன்னா, நம்மளோட பிலீஃப்க்கோ நம்ம பண்ணுற ஆக்ஷனுக்கோ ஏற்படுற ஒரு குட்டி கான்ஃப்ளிக்ட். முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நான் இந்த ஜாபை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குவிட் பண்ண முடியாம இருக்கிறவங்க, அண்ட் ஹெல்த்தியா ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஆனா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறவங்க, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸ்மோக்கிங் குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பட் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட்டாவது நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இந்த கான்ஃபிளிக்ட் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலீஃப் அப்படின்றது வந்து நம்ம நம்புறது, நம்ம நினைக்கிறது, இட் இஸ் டோட்டலி ஆன் மென்டல் ப்ராசஸ், மென்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ். சிச்சுவேஷன் காரணமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சொசைட்டல் ப்ரெஷர் காரணமா இருக்கலாம். ஸோ இட் இஸ் டோட்டலி ரிலை ஆன் த ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சின்னதா ஒரு கில்ட், ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனா ஒன்று பண்றோம், நம்ம ரொம்ப ஃபேக்கா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். அது கிடையாது. காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் வெரி காமன். எல்லாருக்கும் நிறைய விஷயத்துல நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வரியே பண்ணிக்காதீங்க, கில்ட்டே தேவையில்ல. இட் இஸ் காமன், யூ ஆர் நாட் ஃபேக், இட் இஸ் ஜஸ்ட் அ கான்ஃபிளிக்ட். அண்ட் நீங்க எந்த மாதிரி என்ன டிசனன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க.